ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு லைனிங் ப்ளவுஸோட கட்டிங் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். அது முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்டிச்சிங் பிடிக்கணுனாலும் ஒரு லைக் போட்டு பாருங்கள். இப்போ இது வந்து இந்த சாரீ வந்து பட்டர்ஃப்ளை டிசைன் போட்ட சாரீ தான். இதில் வந்து ரன்னிங் ப்ளவுஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. கஸ்டமர் வந்து இந்த ரன்னிங் ப்ளவுஸ் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க, இதை வந்து கட் பண்ண வேணாம் அப்படின்ட்டாங்க. அதனால் இந்த பார்டருக்கு மேட்ச் பண்ணி ப்ளவுஸ் வந்து எடுத்துருக்குது. இப்போ இதை வச்சு தான் நம்ம வந்து இதுக்கு ப்ளவுஸ் வந்து கட் பண்ண போகிறோம். இப்போ வாங்க எப்படி கட்டிங் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். கட்டிங் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு அளவு ப்ளவுஸ் மட்டும் இருந்தால் போதும். லைனிங் 1 மீட்டர் எடுத்துருக்கேன். நீங்கள் இதில் டேப்பே யூஸ் பண்ண தேவையில்லை. நமக்கு ப்ளவுஸில் வர மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 மிஸ்டேக் தான் வரும். அந்த 4 மிஸ்டேக்கை மட்டும் மெயினாக நம்ம வந்து சரி பண்ணி கட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்கும் வந்து கரெக்டாக வந்துடும். ஃபஸ்ட்டு இந்த கரை பக்கத்தை நான் வந்து 2ஆக ஃபோல்டு பண்ணி போட்டிருக்கிறேன். அதுக்கடுத்து இதை வந்து அப்படியே நம்ம 4ஆக ஃபோல்டு பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தோடனே கை தான் வந்து கட் பண்ண போகிறோம். அதனால தான் கரெக்டாக இதை ஈவன் பண்ணி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு மட்டும் துணி மடித்து தைக்கிறதுக்காக நான் மார்க் பண்ணி ஒரு கோடு போடுறேன். அடுத்து அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே இந்த மாதிரி நோட்லாம் இருந்ததுன்னா அதை நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு அளவு வந்து கரெக்டாக எடுக்கிறதுக்கு வரும். இந்த கொக்கி பக்கத்தில் உள் பக்கமாக திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பிட்டு இந்த கையோட அளவு எந்த இடத்துல வந்து இப்போ நம்ம கோடு போட்ட இடத்துலையே கரெக்டாக இந்த கையோட அளவை வச்சுட்டு இதுலேருந்து அப்படியே மேலே வரையும் கரெக்டாக கொண்டு போகணும். பாருங்க, இவ்வளோ தூரம் நான் வந்து கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கேன், அந்த பிசுறு வர வரையும். அதுக்கடுத்தது இந்த ஆம்கோல் கிட்ட கீழே இறங்கியிருக்கு நமக்கு அந்த பிசுறு, நான் வந்து மேலே தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு ரெடி அளவு, எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு, இது ரெண்டையும் வந்து மார்க் பண்ணிடலாம். இப்போ இந்த இடத்துல டாட் வர இடத்துல இதை மட்டும் இப்படி திருப்பி விட்டோம் அப்படின்னா அது வரையும் இந்த கை வந்து இப்படி மேலே வந்து ஏறாமல் வந்து பார்த்துக்கணும். திருப்பிட்டு அந்த இடத்துல ஒரு மார்க்கும், இதோட பேக்கில் வந்து நமக்கு இன்னொரு கையோட பிசுறு வரும், அதையும் வந்து கரெக்டாக இந்த மாதிரி மேலே எடுத்து வச்சுட்டு அந்த இடத்துல ஒரு மார்க்கு பண்ணிக்கலாம். இப்போ மொத்தமாகவே வந்து இந்த ப்ளவுஸில் இந்த 4 அளவு தான். இந்த 4ஐயும் நம்ம கரெக்ட் பண்ணி இப்படி கட் பண்ணிடலாம். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம். கரெக்டாக அதே அளவுக்கு நான் வந்து கட்டிங் போட்டுக்கிட்டேன். சைடும் கட் பண்ணியாச்சு. கீழே ஒரு கட் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் இப்போ இதில் வந்து நம்ம 2 கிளாத்தை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துட்டு குடஞ்ச பாகத்தை வெட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப அந்த லாஸ்ட் வரையும் நம்ம வந்து கட்டிங் கொண்டு போக தேவையில்லை. ஒரு 1 இன்ச் 1.5 இன்ச் அளவுலேயே வந்து நிறுத்திடலாம். இப்போ இந்த இடத்துல ஒரு சின்னதாக கட் கொடுத்துருக்குறேன். அதுக்கடுத்து இப்போ நம்ம ப்ளவுஸோட பேக் பார்ட் வந்து அளவு போட்டுக்கலாம். என்ன இந்த 4 மிஸ்டேக் வந்து நமக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நமக்கு ப்ளவுஸில் கப் சைஸ் வந்து சரியாக இல்லாமல் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷோல்டர் ஃபால் ஆகிறது, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆம்கோல் சுருக்கம் வந்து நமக்கு வர்றது, அப்புறம் நமக்கு ப்ளஸ் போட்ட மாதிரி வந்து ஆம்கோல் ஸ்லீவும் ஜாயின் பண்ணுறப்ப அந்த மாதிரி ப்ளஸ் போட்ட மாதிரி வராமல் இருக்கும். இந்த 4 மிஸ்டேக் மட்டும் வராமல் நம்ம கரெக்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டாலே வந்து போதும். இப்போ பேக் சைடில் வந்து இந்த 2 டாட்டையும் வந்து நம்ம சைட் ஜாயின் பண்ண இடத்த 2ஐயும் ஒன்றா வச்சுட்டு இந்த சென்டரை மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஷோல்டர் 2ஐயுமே வந்து நம்ம ஒன்றா வச்சுட்டு இந்த ஷோல்டரையும் வந்து கரெக்டாக மார்க் பண்ணிடலாம். ஷோல்டர் 2ஐயும் ஒன்றா வச்சு இதோட சென்டரையும் நம்ம வந்து மார்க் பண்ணிடுறோம். இப்போ இதுதான் இந்த ப்ளவுஸோட பேக் பார்ட்டோட சென்டர் பாயிண்ட்டு. இப்போ இந்த அளவை நம்ம அப்படியே இதில் வந்து வச்சு மார்க் பண்ணிடலாம். அடுத்து ப்ளவுஸோட உயரம் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதையும் மார்க் பண்ணிக்கலாம்.
இப்படி இந்த டாட் பிடிச்சிட்டு இந்த ஷோல்டரை வந்து நம்ம சென்டராக மடித்தோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக வந்துடும் இந்த ப்ளவுஸோட உயரம். இப்போ அதையும் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ப்ளவுஸோட பேக் பார்ட் வந்து வரைஞ்சிடலாம். எப்படி வந்து சென்டர் மார்க் பண்ணமோ அந்த சென்டரை கரெக்டாக இந்த இடத்துல வந்து வச்சுட்டு இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கழுத்தை வந்து அப்படியே கொண்டு வரணும். இப்படி கொண்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு அந்த கழுத்து பீஸ் வந்து கரெக்டாக வந்து வந்துடும். இவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து இந்த கழுத்துக்கு வந்து நமக்கு வருது. இப்போ இந்த இடத்துலேருந்து இதை மார்க் பண்ணிடலாம். அடுத்து இந்த இடத்துலேருந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு மட்டும் தள்ளிட்டு அதே மாதிரி இந்த சைடு ஆம்கோல் சைடு, கீழே இடுப்பு பகுதி, இந்த சென்டர் பாயிண்ட் இது எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு இந்த ஆம்கோல்லேருந்து மேலே ஒரு 1/4 இன்ச் தள்ளி மார்க் பண்ணுறேன். இது ரெடி அளவு, இது எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு. இப்போ ஆம்கோல் வளைவு எடுக்க போகிறோம். ஆம்கோல் வளைவு எடுக்கிறதுக்கு இந்த வளைவு வர இடத்துல உங்களோட 3 விரலையும் இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு அப்படியே திருப்பி நீங்கள் உங்கள் விரலில் இருக்கிற இடத்துல மார்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சரியாக வந்துடும். இப்போ நம்ம வரைஞ்ச எல்லா இடத்துலையுமே வந்து கரெக்டாக லைன் போட்டுக்கலாம். இப்போ இந்த இடத்துல மட்டும் இந்த வளைவு கொடுத்து நம்ம அப்படியே இதை வந்து வரைஞ்சிக்கலாம். பாருங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு தான் ப்ளவுஸ் கட்டிங்கு. அளவு ப்ளவுஸை மட்டுமே நம்ம வச்சு கரெக்டாக கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இது நல்லாவே குழஞ்சி தான் நம்ம வந்து வெட்டியிருக்கிறோம். அதனால வந்து இந்த பேக் பார்ட்டில் வந்து நமக்கு எந்த விதமான சுருக்கமும் வந்து வராது ஆம்கோல் கிட்ட. ஒரு சில ப்ளவுஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ரொம்ப மேலால் வந்து வந்திருக்கும். அந்த மாதிரிலாம் வரப்போ தான் நமக்கு வந்து ரொம்ப சுருக்கமாகவோ துணி வந்து அந்த இடத்துல தூக்கிட்டு இருக்கிற மாதிரியும் வந்து இருக்கும். இப்போ நமக்கு அளவு ப்ளவுஸ்லேயே வந்து இவ்வளோ அளவு தான் வந்து கொடுத்துருக்கு அப்படிங்கிறனால நான் இதே அளவுலேயே வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பேக் பார்ட் வந்து கட் பண்ணியாச்சு. அடுத்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் பார்ட் வந்து கொக்கி பக்கம் எடுத்துக்கோங்க. இது வந்து கிராஸ் கட்டிங் தான் போட்டிருக்காங்க அப்படிங்கிறனால நம்மளும் வந்து கிராஸ் கட்டிங்கே வந்து போட்டுடலாம். கிராஸில் வந்து கரெக்டாக இதை வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஷோல்டர்லேருந்து கரெக்டாக மார்க் பண்ணிட்டு வந்துடலாம். கிராஸ் வந்து இந்த மாதிரி கரெக்டாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஷோல்டர் வந்து ஃபஸ்ட் நான் ஷோல்டர் லைன் மார்க் பண்ணிவிட்டு அடுத்து இந்த கொக்கி பட்டிக்கிட்ட வரப்போ இந்த இடத்துலையும் வந்து மார்க் பண்ணிடுறேன். அடுத்து மேலே ஷோல்டரையும் மார்க் பண்ணிடுறேன். ரெடி அளவு, எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு. அப்புறம் இந்த சைடில் நமக்கு ஒரு 1/4 இன்ச் வந்து 2 சைடு தள்ளிட்டு ஆங்கோல்லேருந்து மேலே ஒரு 1/4 இன்ச்சும் கீழே இந்த இடுப்பு பகுதியிலேருந்து கீழே ஒரு 1/4 இன்ச்சும் தள்ளிக்கிறேன். இது ரெடி, இது எக்ஸ்ட்ரா. நம்ம இன்னும் கொஞ்சம் நமக்கு கிளாத் பத்தாததுனால நம்ம அந்த லைனிங்கில் தான் இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ இந்த சைடில் ஆம்கோல் வளைவு எடுத்துடலாம். அதே மாதிரி 3 விரல கரெக்டாக வச்சுட்டு மார்க் பண்ணிவிட்டு அப்படியே திருப்பி நம்ம வந்து இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். இந்த கொக்கி பீஸில் மேலேருந்து ஒரு 1/4 இன்ச் தள்ளிட்டோம், கீழே இருந்து ஒரு 1/4 இன்ச்சும் வந்து முடிகிற இடத்துலையும் ஒரு 1/4 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்து இதோட சென்டர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணணும். இப்போ ஷோல்டரை வந்து இப்படி சென்டராக வச்சுட்டு
மேலேருந்து அப்படியே கரெக்டாக நமக்கு வரும்போது ஒரு இடத்துல மட்டும் இப்படி வந்து சின்னதாக ஒரு வளைவு மாதிரி வந்து நமக்கு இப்படி வரும். அப்போ அந்த இடத்தையும் கரெக்டாக இப்படி மார்க் பண்ணிடுறோம். இப்போ இந்த 3 இடத்தையும் நம்ம வந்து இப்படி ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து முன்பாகம் வந்து கிடைச்சிடும். இப்போ இதையும் கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த இடத்துல நம்ம வந்து கொஞ்சம் ஜாயின் போட்டுக்கணும். சேம் பிளவுஸ்ல இருக்கிற அளவு அப்படியே நம்ம வந்து வச்சு கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பேக் பார்ட் அண்ட் ஃப்ரண்ட் பார்ட் ரெண்டுமே வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பேக் அண்ட் ஃப்ரண்ட் வைக்கும்போது ஷோல்டர் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த இடத்துல வர டிஸ்டன்ஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பாருங்கள். அடுத்து இந்த ஆம்கோல் கிட்டையும் வந்து கரெக்டாக வருதா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஒரு சிலருக்கு இப்படி கரெக்டாக வரும், ஒரு சிலருக்கு இப்படி லைட்டாக கிராஸ் வந்து வர மாதிரி இருக்கும். அப்படி வந்தாலும் நமக்கு இந்த இடத்துல வந்து அந்த வளைவு வந்து வந்துடும். நம்ம வந்து ஜாயின் பண்ணும்போது நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த லைன் மட்டும் இன்னும் கொஞ்சம் நான் கரெக்டாக அப்படியே குடஞ்சி வெட்டிக்கிறேன். அடுத்து பட்டி வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு இது வந்து எவ்வளோ தூரம் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து வச்சுக்கலாம். இதில் பட்டி வந்து எவ்வளோ அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு கீழே ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு மடித்து தைக்கிறதுக்காக விட்டுட்டு மேலே இந்த பிசுறு வர இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சைட்லேயும் இந்த பிசுறு எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து அப்படியே ஒரு வளைவு கொடுத்து கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி தான் நமக்கு பட்டி கட்டிங் மெத்தடும். எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கிளாத் பத்தலை அப்படின்னா நம்ம வந்து இந்த சைடில் இருக்கிற இந்த கிளாத் வந்து இப்படி அட்டாச் பண்ணிக்கலாம், சரியாக வந்துடும். அடுத்து கொக்கி பட்டிக்கும் வீ பட்டிக்கும் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த கழுத்து பீஸ்லேருந்து எடுக்கிற பீஸே போதும் நமக்கு கொக்கி பட்டிக்கும் வீ பட்டிக்கும். நம்ம கிராஸ் பீஸ் வேணும் அப்படின்னா இதுலேருந்து கட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அப்படியே அடித்து திருப்புற மாதிரி இருந்தாலும் சரி, அது கரெக்டாக அப்படியே நமக்கு வந்துடும். இப்போ இதெல்லாமே கட் பண்ணியாச்சு. மெயின் கிளாத்தில் வந்து நம்ம போட்டு கட் பண்ணிக்கலாம். மெயின் கிளாத் பார்த்தீங்க அப்படின்னா இது நமக்கு டபுள் ஷேடு வந்து இருக்குது. ஒரு பக்கம் வந்து ஒரு கத்திரிக்காய் கலரு, இன்னொரு பக்கம் வந்து ஒரு பிங்க் வந்து கலரும் கலந்த மாதிரி. கரப்பீஸ் வந்து நான் அப்படியே வந்து கரப்பீஸ் பக்கத்தில் தான் ஃபஸ்ட்டு நான் கை வந்து போடுறேன். நமக்கு இதில் எது எது துணிக்கு வந்து பத்தலையோ அதுக்கெல்லாமே வந்து கொஞ்சமாக கிளாத் விட்டுட்டு தான் நம்ம வந்து கரெக்டாக கட் பண்ணணும். சேம் வந்து அதில் இருக்கிற அளவே நம்ம வந்து பண்ணிடக்கூடாது. ஃபஸ்ட்டு ஸ்லீவுக்கு இந்த சைடில் நான் வந்து போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பேக் பார்ட்டு, அடுத்து கிராஸ் கட்டிங்காக, அப்புறம் நமக்கு பட்டி பீஸ். இந்த நெக் போர்ஷன் வந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னாவே நம்ம வந்து கொக்கி பீஸ்க்கும் வீ பீஸ்க்கும் அட்டாச் பண்ணிக்கலாம். கரெக்டாக எங்கேயுமே வந்து கிராஸ் இல்லாமல் கரெக்டாக துணியெல்லாம் கவர் ஆகிருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இந்த மாதிரி நம்ம கட்டிங் போட்டு எடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் கட் பண்ணும்போது உங்களுக்கு ப்ளவுஸில் எந்த மிஸ்டேக்ஸுமே வந்து வராது. ரொம்ப கரெக்டாகவும் பர்ஃபெக்டாகவும் வந்து வந்துடும்.
இதில் எல்லாமே நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு தான் வந்து கட் பண்ணுறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக கட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி அளவு ப்ளவுஸை வச்சு கட்டிங் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக வந்து புரிஞ்சிடும், எந்த மிஸ்டேக்கும் வராது. இந்த மாதிரி ஸ்டிச்சிங் சம்மந்தமான நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.